Sembarati, powered by New Maggi Masala A Magic. உங்க வார்த்தையை மீறினா அதுக்கு தண்டனையா இந்த வீட்டை விட்டே போறம்மா. என்ன தேட வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அத்தை, என்னத்த ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, நான் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இறங்க போறேன். அதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அட ஏண்டி நீ வேற, இந்த சமையல்காரி கழுத்துல இருந்து பரம்பரை செயினை கழட்ட நானும் படாத பாடுபடுறேன். கழட்ட முடியலையே. தொட்டதுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பாக்குற அகிலா இந்த விஷயத்துல நான் என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன். அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாளே. அதான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை, ஜூஸ் குடிச்சிட்டே யோசிக்கலாமா அத்தை? எனக்கு சாப்பிட்டாதான் அத்தை யோசனை வரும். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, நான் போய் பார்வதி கிட்ட ஒரு ஜூஸ் சொல்லிட்டு வரேன். இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ச்சே, என்ன பொண்ணோ இவ. இது அந்த சமையல்காரி கழுத்துல போட்டுட்டு இருந்த பரம்பரை செயினாச்சே. இத அவ கழுத்துல இருந்து கழட்டணும் தான் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த செயின் இங்க எப்படி வந்தது? கூட ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அத்தை, பார்வதியை கிச்சன்ல காணோம் அத்தை. அத்தை, என்னத்த பார்வதி கழுத்துல இருந்த பரம்பரை செயின் இங்க இருக்கு? ஆமா உமா, செயின் எங்க இருக்கு? அந்த சமையல்காரி வேற கிச்சன்ல இல்லைன்னு சொல்ற. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. லெட்டரும் செயினும் அகிலா கண் பார்வையில படுற மாதிரி இங்க இருக்குன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூப்பர்.
அத்த என்னத்த எழுதிருக்கு? படிக்க படிக்க உங்க முகம் பிரைட் ஆயிட்டே இருக்கு. உமா, தீபாவளி போனஸ் 2 கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி டபுள் தமக்காவா கிடைச்சிருக்குடி. என்னத்த சொல்றீங்க? எந்த பரம்பரை செயின் அந்த சமையல்காரி கழுத்துல இருந்து கழட்டியே தீரணும்னு நான் விரி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தனோ, அந்த செயின் இப்ப என் கையில. அடுத்தது அவளை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும் தானே ராப்பகலா துடிச்சேன். எனக்கு வேலை வைக்காம அவளே வீட்டை விட்டு போயிட்டா. அப்ப இது டபுள் தமாக்கா தானே? அத்த என்னத்த சொல்றீங்க? அப்ப பார்வதி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமாடி, அப்படிதான் இந்த லெட்டர்ல அந்த அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுல அவங்கள தேட வேணான்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. தேடுன்னு சொன்னாலே நம்ம தேட மாட்டோம், இதுல தேடாதீங்கன்னு வேற சொன்னா தேடவா போறோம்? அத்த பார்வதி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா? ஏய், அவ எதுக்கு வந்தா நமக்கு நடி வந்தது? போய் தொலைஞ்சால, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இதையே வச்சு அகில மனசுல அந்த சமையல்காரி மேல வெறுப்ப உண்டாக்கி அவ மனசுல இருந்து இந்த சமையல்காரிய தூக்கி எறிய வைக்கிறனா இல்லையா பாரு. அது எப்படி ஆத்த முடியும்? இப்ப பாரு. அக்கா, மாமா, அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்களே, சீக்கிரம் ஓடி வாங்களே. அத்த என்னத்த என்ன பண்ண போறீங்க? நீ வாயை மூட்டு சும்மா இருடி. அக்கா, மாமா, ஐயோ சீக்கிரமா வாங்களே. அருண், ஐஸ்வர்யா வந்து தொலைதுங்களா? சீக்கிரம் வாங்க. அருண், ஐஸ்வர்யா சீக்கிரம் வாங்க. மாமா வேகமா வாங்க மாமா. எவ்வளவு மெதுவா வருவீங்க? சீக்கிரம் வாங்க. ஐஸ்வர்யா வேகமா வா. அருண் வாயடா சீக்கிரம். என்ன வனஜா, எதுக்காக எங்க எல்லாரும் சீக்கிரமா வர சொன்ன? போச்சு போச்சு, நம்ம குடும்பத்தோட மானம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் போச்சு. அந்த சமையல்காரி பார்வதி எல்லாத்தையும் அவ கால்ல போட்டு மிதிச்சு எரிச்சிட்டு போயிட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? பார்வதி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? இந்த வீட்ல உனக்கும் எனக்கும் கூட கிடைக்காத அந்த பரம்பரை செயின் அந்த சமையல்காரிக்கு பரிசா கிடைச்சது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி அதோட அருமை கொஞ்சம் கூட அவளுக்கு தெரியாம என்ன செஞ்சிருக்கான்னு பார். சித்தி, பார்வதி கழுத்துல இருக்கிற செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் ஒன்னும் செயினை கழட்டல. நீங்க போட்ட செயினும் வேணா ஒண்ணு வேணான்னு கழட்டி வச்சுட்டு இந்த லெட்டரையும் எழுதி வச்சுட்டு எதுவுமே தேவையில்லைன்னு வீட்டை விட்டு போயிட்டா. கொடுங்க ஆண்டி. ஆண்டி இத பாருங்க ஆண்டி. இந்த வீட்டை விட்டே போறம்மா. என்ன தேட வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அந்த லெட்டர் கொடுங்க. இந்த பரம்பரை செயினோட பாரம்பரியம், மரியாதை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருப்பாளா? பரிசா கொடுத்தத திரும்பி வாங்காத பரம்பரைன்னு தெரிஞ்சிருந்தோ அத கழட்டி நம்ம மூஞ்சில அடிக்காத குறையா தூக்கி வச்சுட்டு போயிருக்கானா அவ நம்ம பரம்பரையே அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னு தானே அர்த்தம். சித்தி, செயினை விட குடும்ப நலம் தான் முக்கியன்னு லெட்டர் எழுதி வச்சுக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? தேவையில்லாம பார்வதி பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன இருந்திருந்தாலும் பார்வதி இப்படி செஞ்சிருக்க கூடாது அருண். இது ஆண்டிய மதிக்காம அவமானப்படுத்துற மாதிரிதான்.
பார்வதி ஏன் இப்படி அவசரப்பட்டா? எங்க போயிருப்பா? அருண், அப்பா. போய் சுந்தரத்தை வர சொல்லு. சரிப்பா. அப்பா, சுந்தரமே வந்துட்டாரு. வா சுந்தரம். சுந்தரம், பார்வதிக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலீங்க ஐயா. இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். அம்மா, இந்த பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. எனக்கு இப்பதான் அவ வீட்டை விட்டே போயிருக்கான்னு எனக்கு தெரியுது. எங்க போனான்னு தெரியலம்மா. பரவாயில்லையே சுந்தரம், பெத்த பொண்ணு வீட்ல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத நல்ல அப்பனா இருக்கியே. நல்ல நடிப்புதான். இத்தனை நாளா விசுவாசம்னு உன் பொண்ணு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. உண்மையிலேயே அவ மனசுல விசுவாசம்னு ஒண்ணு இருந்திருந்தா எங்க எல்லாரையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாளா? தகுதியும் தராதரமும் இல்லாதவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து இந்த பரம்பரை செயினை அவ கழுத்துல போடாதீங்கன்னு படிச்சு சொன்னேன். என்ன அகிலா, எதுவும் பேசாம அமைதியா இருக்க? என்ன எல்லாரும் கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இருப்பா. அத்தை, சூப்பர். என்ன ஆதி சொல்ற? உன் மேல ஷூட்டிங் அட்டெம்ப்ட் நடந்துச்சா? ஆமாண்டா, நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல வேலை, அப்போ பார்வதி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. பார்வதி கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மொபைல் கையிலேருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதை பிடிக்கிறதுக்காக கீழே குனிஞ்சேன். புல்லட்லேருந்து மிஸ் ஆயிட்டேன். எப்ப நடந்தது? இது யார் வேலையா இருக்கும்? காலையில் தான் இந்த அட்டம் பண்ணாங்க. அநேகமாக அது நந்தினியோட வேலையாக தான் இருக்கும். இந்த நந்தினி அடங்க மாட்டா போல இருக்கே. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் ஆதி. நம்ம மும்பை வந்தது நந்தினிக்கு முடிவு கட்டுறதுக்கு இல்லை, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம்டா. என்ன அது இப்படி சொல்லிட்ட? பார்வதி ஃபோன் பண்ணதுனால நீ உயிர் தப்பிச்ச. பார்வதி மட்டும் சரியான டைம்ல ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்?
ஏன் பெரிய எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு அடிபட்டது ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? நடந்தது சொன்னா நீ பயப்படுவ, இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருவ. என் பொண்டாட்டி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தா அது என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் நான் உன்கிட்ட சொல்ல. ஷாம் சார் கூட என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாரு. என் குழப்பத்தை சொல்லி அழுது தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டீங்க, தலையில லேசா அடிபட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆதி. ஆமா பார்வதி, நீ எப்படி மும்பை வந்த? நீங்க பெரியயாவுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு சொன்ன உடனே நான் சின்னையாவை போய் பார்த்து நான் உடனே மும்பைக்கு போனோம், பெரியயாவை பார்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினேன். அவர் எதேதோ சொல்லி என்னை சமாதானப்படுத்த பார்த்தாரு. ஆனா நான் சமாதானம் ஆகல. பிடிவாதமா போயே ஆகணும்னு சொன்னேன். வேற வழி இல்லாம சின்னையா தான் என்ன அனுப்பி வச்சாரு. சரி வா. பார்வதி, எங்க உன் கழுத்துல இருந்தா பரம்பரை செயினை காணும். அதை நான் உன்னை எப்பவும் கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் கலட்டினா? என்ன தப்பா நினைக்காதீங்க பெரியயா. அந்த செயினை என் கழுத்துல போட்டதுல இருந்து எல்லாம் கெட்டதாவே நடந்துச்சு. நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுக்கு காரணம் கூட அந்த செயின் என் கழுத்துல இருந்ததுனால தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த செயினை கழட்டிட்டேன். பார்வதி, உன் கழுத்துல இருந்த செயினுக்கும் ஆதி அடிபட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆதி பாத்ரூம்ல விழுந்தெல்லாம் அடிபடல. அந்த காயத்துக்கு காரணம் நந்தினி. டேய், என்னது நந்தினி காரணமா? என்ன ஷாம் சார் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க ஷாம் சார், நந்தினி இங்க வந்தாளா? அதான் ஆரம்பிச்சு வச்சுட்டல, அப்புறம் என்ன முழிக்கிற? மீதியை சொல்லு. அது வந்து நந்தினி மும்பையில தான் இருக்கா பார்வதி. இன்னைக்கு காலையில கூட அந்த நந்தினி ஆதிய துப்பாக்கியால சுட பார்த்திருக்கா. உன் கூட போன் பேசிட்டு இருக்கும்போது போன் கீழே விழுந்து ஆதி தப்பிச்சான். அந்த நந்தினியை எதுக்காக பெரிய இன்னமும் விட்டு வச்சிருக்கீங்க? அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்து இனிமே உங்க வழியிலேயே வராத மாதிரி அடக்க வேண்டியதானே? நந்தினிக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நான் மும்பைக்கு வரல. அதுவும் இல்லாம நந்தினி ஒரு பொண்ணா இருக்கிறதுனால சரிக்கு சரியா மோத வேண்டான்னு விட்டு வச்சிருக்கேன். ஆனா அந்த நந்தினியால உங்களுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கே பெரியயா. பயப்படாத. உன் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் என்ன நெருங்காது. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது.